ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். காதலுக்கு கண்கள் இல்லைன்னு சொல்லுவாங்க. கல்யாணம் ஆயிட்டான்னு கூட தெரியாமையா காதலிப்பாங்க யாரும். பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருந்தீங்க. பஸ்ஸில் வந்துக்கிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு ஒரு 23 வயசு பொண்ணு என் பக்கத்தில் உட்காந்துருந்தது. அப்போ கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துருந்தாப்புல. ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு, ஒரு பையனோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே. அப்போ நான் கேட்டேன், என்னம்மா என்ன விஷயம் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்க அப்படின்னோடனே, இது யார் அப்படின்னு, இது என் புருஷன் அப்படின்ட்டு சொன்னாப்புல. புருஷன் என்ன அப்புறம் எதுக்கு அதை பார்த்து பார்த்து கண்ணு கலங்குற அப்படிங்க, என்னை விட்டுட்டு போயிட்டாப்புல அப்படின்ட்டு சொன்னாப்புல. விட்டுட்டு போயிட்டாப்புலையா, ஏன் அப்படின்னு கேட்டேன். காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னான். சரி, எதுக்கு விட்டுட்டு போனாப்புல அப்படிங்கும்போது, விட்டுட்டு இன்னொரு பொண்ணோட போயிட்டாப்புல அப்படின்னாப்புல. பொண்ணோட போயிட்டாப்புலையா, போலீஸில் நீ கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, அவங்க பொண்டாட்டியோட போயிட்டாப்புல அப்படிங்கிறான். அப்போ இதில் என்ன செய்கிறது? அப்போ அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்ததா அப்படிங்கிறேன். ஆமாம், அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருந்தது. கல்யாணம் ஆன பிறகு தான் நான் இவரை லவ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இவனை, அதனால் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். கடைசியில் அவன் பொண்டாட்டி கேஸ் கொடுத்து என் கூட வாழ விடாமல் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் அறிவு கட்ட செயல் இல்லையா? இந்த மாதிரிலாமா இருப்பாங்க யாரும்? ஒரு கல்யாணம் முடித்தவனை போய் லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் அவன் பொண்டாட்டி பிள்ளைன்னு தான் அவன் போவான். அப்போ நான் கேட்டேன், அந்த பையன் மேலே தப்பு இருக்கான்னுட்டு பார்க்கக்காண்டி என்ன ஏதுன்னு கேட்டால், இவளுக்கு தான் அவன் மேலே பிடிக்கான், ரொம்ப பிடிச்சவன். அவன் இல்லைன்னா செத்துருவேன் நானாம். இதெல்லாம் என்னங்க இது, தேவையில்லாத விஷயம். ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆனவனை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா? இப்போ 2 திட்டி அனுப்பி விட்டேன், அறிவு கட்டத்தனமாக பண்ணுறேன்ட்டு. உங்கள் வீட்டில் சொல்லி வேறு பக்கம் பார்த்து கட்டி வைக்க சொல்லு அப்படின்றதுக்கு அவங்க வீட்டாளுவனும் சேர்த்துக்கிட மாட்டேன்ட்டாங்களாம். போய் லேடிஸ் ஹாஸ்டலில் இருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறான். பாவம், என்ன தருகிறது? சில பேர் புத்தி இல்லாமல் சில வேலைகளை பண்ணிடுறாங்கங்க. இது எவ்வளோ பெரிய தப்பில் போய் முடியுங்கிறது தெரியல. யோசனை பண்ணி எல்லாமே செய்யணும். பெற்றவங்க எதுக்கு இருக்கிறாங்க? பார்த்து கட்டி வைப்பாங்க. நல்ல பையனாக இருந்தால் கட்டி வைப்பாங்க. பெற்றவங்க பேச்சை கேட்காம ஏன் இப்படி இருக்கணும்? இருந்துட்டு லைஃப்பையே தொலைச்சிருந்தோம். சில அற்ப சுகத்துக்களுக்காக லைஃப்பை தொலைச்சிருந்தோம். எவ்வளோ பெரிய தப்பாகிடுது இது, சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஓகே, பாய்.